ஹாய் எவ்ரிவன். நேற்று நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாகவே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து நேற்று சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ஒரு இந்த டைமில் மட்டும் ஒரு 12:30க்கு மேலே மட்டும் ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ நேற்று முடியும் போது பார்த்தீங்கன்னா 24,326 அப்படிங்கிறதுல வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. நேற்று என்ன நடந்துச்சு, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் லைன், இந்த இடத்துக்கு மேலேயும் இந்த 24,400க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் இந்த டார்கெட்டுக்கு போகலாம். இதையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கே மேலே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட் லெவல் டார்கெட் இது தான் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண 24,400 மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாமல் டவுனில் வந்த மார்க்கெட் இங்கே அதே போல் டவுனில் வந்ததுன்னா 24,200 கிட்ட மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த லாங் கேண்டில் 1 hour டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி இதில் 50% மார்க்கெட் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த இடத்துக்கு வரல. இதுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவும் அதிகம். ஓகேங்களா? ஒன்று. அதே போல் இந்த இடத்துல இந்த திரும்பவும் மார்க்கெட் மேலே வந்தாங்க. மேலே வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இந்த 24,000 பிரேக் அவுட் கொடுத்துச்சு. மார்க்கெட் இந்த ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஓகே. இந்த டார்கெட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத நான் எந்த நியூஸையும் பார்க்க கிடையாது. ஓகேங்களா? நியூஸ் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. நியூஸை பேஸ் பண்ணி நான் எந்த டைரக்ஷன்ஸுமே இந்த இடத்துல சொல்கிறதில்ல. ஒன்லி டெக்னிக்கல் தான். இந்த இடத்த நம்ம நேற்று கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? 2 to 3 days பேக்கே வந்து இந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் போகணும் அப்படிங்கிறத 1 hour டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணியே கொடுத்துட்டோம். எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே இருந்து மேலே லோ டு ஹை போன மார்க்கெட் 78% வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுனால இந்த ஹை டு லோ பண்ணிங்க அப்படின்னா பிஃபை வச்சே டார்கெட் கொடுத்துருந்தேன். கரெக்டாக பிஃபை வச்சுட்டே டார்கெட் வந்து கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் லெவல் இந்த இடம் 24,400. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் போச்சு அப்படின்னா 24,460. இந்த ரெண்டு இடத்த கொடுத்துருந்தேன். அழகாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ சாரி, ரெண்டாவது டார்கெட்டுக்கே மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த இடம் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து நம்மளுடைய ஆப்ஷனை பேஸ் பண்ணி எடுத்த டார்கெட் லெவல். ஸோ இந்த ரெண்டு டார்கெட்டையுமே மார்க்கெட் வந்து அழகாக ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது எந்த இது எந்த நியூஸ் பேஸ்டுமே கிடையாது. ஒன்லி பேர்லி டெக்னிக்கல் பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம கொடுத்தது. ஓகேவா? ஸோ சொன்ன மாதிரியே இந்த இடத்துக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டாங்க. ஸோ டார்கெட்டை அச்சீவ் பண்ணிச்சு. மார்க்கெட் வந்து திரும்பவும் கீழே விழுந்தது. அவ்வளோதான். டார்கெட் ரீச் பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட் அந்த இடத்துல திரும்ப கீழே வரதானே செய்யும். ரெண்டு லைனுமே எடுத்துட்டேன். அதனால் ஓகேங்களா? டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்காங்க. ஓகே. இன்றைக்கி எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக சொல்லப்போனால் நேற்று மார்க்கெட் வந்து ஒரு சென்செக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ்னே சொல்லலாம். ஸோ டிகே வந்து நிறைய நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் ஆப்ஷன் பையருக்கு. ஸோ அதை இடத்த பார்த்து கரெக்டாக நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்க முடியும். பட் ஒரு வேளை எட்ஜிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிங்கன்னா லாஸஸ் பேஸ் பண்ணியிருப்பீங்க. எட்ஜிங்கை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்க முடியும். ஓகே. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? பட் பாருங்கள், அதையும் நம்ம நேற்று தான் சொன்னோம், இப்போ சொல்ல கிடையாது. ஓகேங்களா? கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது இண்டிகேஷன் டவுன் கொடுக்குது. பட் ஆனால் கிஃப்ட் நிஃப்டி நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு வேளை நடந்தால் நம்ம சொன்ன இந்த டார்கெட்டை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஃபுல்லாகவே க்ளோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ட்ராயிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து கூட ட்ராப் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்மளுடைய டே வச்சுட்டு எப்பயும் போல் க்ளோஸை மார்க் பண்ணிப்போம். நேற்று க்ளோஸ்க்கும் இன்றைக்கி க்ளோஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பட் ஆப்ஷன் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரவுண்ட் ஃபிகர் எடுக்கிறதுல 24,326.65. ஓகேங்களா?
24,326.65. இதுதான் நேத்தியோட க்ளோஸு. இப்போது ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த க்ளோஸை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கும் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் 24,350 to 363. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு மேலே நிஃப்டி இருந்தால் அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் இந்த இன்சைட் பார். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ்ஸு. ஸோ அதுக்கும் பிரேக் அவுட் கொடுத்தால் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். நான் ரொம்ப ஜூம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த ரீசனுக்காக. பட் 1 hour டைம் ஃப்ரேமில் எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 24,600. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கலாம். ஓகே, பட் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா, 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேலே இன்னும் க்ளோஸ் வைக்க கிடையாது. இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்க, சாரி, இந்த இடத்துக்கு மேலே இந்த விக் இருக்கு. இந்த இடம் தான், சாரி. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துக்கு மேலே தான். ஓகேங்களா, நான் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக பார்க்கல. ஓகே, இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு ஹை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்தால் ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் இது கீழே வந்தது. இந்த இடத்துக்கு மேலே இன்னொரு ஹை கொடுத்துருக்கு. பட் இப்போ க்ளோஸ் இது வைக்காததுனால இது நியூ ஹையாக மாறி இருக்கும். இதுக்கு மேலே திரும்பவும் க்ளோஸ் வைக்கல, உள்ளேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடம் நியூ ஹையாக மாறி இருக்கும். இதுக்கு மேலே திரும்பவும் க்ளோஸ் வைக்கல, அப்போ இந்த இடம் நியூ ஹையாக மாறி இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் அப்போது மேலே போகணும் ஸ்ட்ராங்காக அப்படின்னா 24,480, ஆல்மோஸ்ட் 24,500க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் இருந்தால் தான் இப்போ இருக்க சினாரியோ எப்படி 1 hour டைம் ஃப்ரேமில் மேலே ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுனில் வர்றதுக்கு தான் பாசிபிள். ஓகேங்களா, இன்னும் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து, ஸோ இந்த இடத்துக்கு கீழேயும் மார்க்கெட் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் க்ளோஸ் வச்சிருந்துச்சு. வச்ச மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துக்கு மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறலை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஜஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் ட்ரெண்டுக்கு மாற கிடையாது. ஸோ நீங்கள் அப் ட்ரெண்டு அப்படின்னு நினச்சி போக வேண்டாம்ங்கிறதுக்காக சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை எடுத்துடலாம், இன்ட்ராடேக்கு இது தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தது. அதே போல் மார்க்கெட் நேத்தியோட க்ளோஸுக்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே சொன்னோம் 1 hour டைம் ஃப்ரேமில் 50%. இந்த இடத்துல 50%, 24,230. அதுக்கும் கீழே இருந்தால் இந்த கேண்டில் தான். ஓகேங்களா, 24,100, 24,080லேருந்து 24,000. ஓகேங்களா, 24,000 வச்சுக்கோங்க. 24,100லேருந்து 80 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 300 பாயிண்ட்டு டவுன் சைடில் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் வர்றதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ இதுதான் இன்னையை பொறுத்த வரைக்கும் சினாரியோ. சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக இருக்குது இருந்தால் அப் சைட் டவுன் சைடு சேர்த்து மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட்டு மேலே கீழே இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு 2-3 டைம் நடக்குது. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா இந்த 2 லெவலில் தாண்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஒரு 500 பாயிண்ட்ஸ்குள்ளே இவ்வளோ பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். பட் இருந்தால் பார்த்துக்கலாம். பட் கீ லெவலில் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடுத்தடுத்த நாட்களில் நடக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.